இப்போ என்னால எதுவும் பண்ண முடியல. உன்னை பார்க்க முடியல, உன்கிட்ட பேச முடியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் பண்ண தப்பால தான் நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு எனக்கு காரணமாவது தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ அது கூட தெரியல. நான் உன்கிட்ட சொன்னல பிரக்யா, நான் உன்கிட்ட நிறைய பேசணும்னு. ஆனா நீ எனக்கு பாய் சொல்றதுக்கான சான்ஸும் தரல. கதவை மூடிட்டு தானே போனேன். வா பொன்னி வா. Just 1 minute. Let me finish the game. There you go. Victory as always. இப்படிதான் லேட்டா வருவியா? Anyway, I'm so sorry. Actually, வெளியில பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்ததா, அதான் நான் உள்ள வந்துட்டேன். I mean like I tried to knock, but பாரு டோர் லாக்கே பண்ணல. என்ன பொன்னி நீ? இப்படிதான் பொறுப்பே இல்லாம லாக் பண்ணாம போவியா, இல்ல you cannot afford the lock? சரி விடு. சரி சொல்லு, நீ ஏன் இவ்ளோ லேட்டா வர? என் பசங்க எங்க இருக்காங்க? அவங்க 2 பேருமே இப்ப ரொம்ப சேஃபா நல்லாவே இருக்காங்க. போதுமா? அவங்கள நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத. ஆனா குழந்தைங்க பாவம் கொஞ்சம் கவலையா தான் இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. பின்ன கவலைப்படாம அவங்க அங்க, அவங்க சித்தி இங்க, ரைட்? என் சேர எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லிடு. உன்னை கடைசி தடவையா கேக்குறேன். அவனை பார்த்து இப்ப நீ என்ன பண்ண போற? உன்னை பார்த்த உடனே அப்படியே அவனுக்கு சரியாயிடுமா? எனிவே, அவன் விஷயத்துக்கு நாம அப்புறம் வருவோம். அதுக்கு முன்னாடி நாம நம்ம விஷயத்தை பேசி தீத்துருவோமா? இந்த பாரு, தேவையில்லாம என்ன வெறுப்பத்தி பாக்காத. உன் கழுத்தை நெரிச்சாதான் அவன் எங்க இருக்கான்னு சொல்லுவியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. ஐயோ பொன்னி, இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பயமா இருக்கு. என் கழுத்தை நெரிச்சிருவியா நீ? இப்படி எல்லாம் நீ பேசலாமா? ஒரு விஷயத்த நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்க. நீ என் கழுத்துல கைய வைக்கிற அடுத்த செகண்ட் சேரனோட கழுத்துல அவங்க கைய வச்சிருவாங்க. அவன் மேல கை வச்சிருவாங்களா? அதுக்கு முன்னாடி உன் உசுர நான் எடுத்துருவேடி. உன் கழுத்தை இப்பவே அத்தற. சொல்றி, மெதுவா இருக்கவா வேகமா இருக்கவா? சொல்றி. ப்ளீஸ் முனி, ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத. இப்படி கத்தி காட்டினா அப்படி நான் பயந்துருவேனா? நீ இப்படி மிரட்டுறதுனால உன்னோட சேர நாங்க வந்து தப்பிச்சிருவானா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல பொன்னி. நீ இப்படி பண்ண அங்க அந்த பையனோட உயிர் ஆபத்துல தான் போய் முடியும். அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய பொன்னி. என் ஆளுங்க கிட்ட நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 1/2 an hourல என்கிட்ட இருந்து கால் வரலனா அந்த பையனோட கதைய நீங்க யோசிக்காம, சோ நீ என்ன கொன்னுட்டேன்னு வையேன். இன் ஷார்ட், அந்த பையன் சேரனை கொன்ன மாதிரி. அப்படி ஒரு முட்டாள்தனத்தை நீ பண்ண மாட்டேன். இங்க பாரு பொன்னி, அந்த பையனை யாரால காப்பாத்த முடியும் தெரியுமா? ஐ நோ, ஐயோ, உன்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும். ஒருவேளை நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டினா, சமத்தா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டினா, so come on, put this knife down and back off. Good girl. அது என்னன்னா ஸ்வீட் ஹார்ட், நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கும். அதுல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேன். ஒருத்தங்களுக்கு அவங்க ஃபேமிலி மேல அளவுக்கு அதிகமான அக்கறை இருந்தா ஒரு 3வது மனுஷங்க மேல கூட அக்கறைப்படுவாங்க தெரியுமா? And that is why you have to be very careful. உன் சேரனை காப்பாத்தணும்னா உன் கைய கட்டி வாய பொத்திட்டு இருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? சரி, இப்ப நம்ம விஷயத்தை பேசுவோமா? என்னத்துக்கு எங்களாண்ட இப்படி விளையாடுற? நாங்க உனக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? அத நான் உன்னண்ட சொல்லிட்டேன்ல. நீ சொன்ன வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. எங்க வாழ்க்கைக்குள்ள எதுக்கு நீ வந்த? அட நாங்க ஒண்ணும் உன் லைஃப்ல வரல பொன்னி. இங்க பாரு, let me tell you a matter of fact. நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அது பை சாய்ஸா இருக்க வாய்ப்பில்லை. You know, it happens by fate. Fate மா, fate. விதின்னு சொல்லுவாங்க, தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தலையெழுத்து தான் ஒன்னை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு பொன்னி. இங்க பாரு, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இப்ப உன்னோட விதி ஏன் விதி கூட லிங்க் ஆயிடுச்சு.
சோ ஏன் வேலை முடியாத வரைக்கும் பொன்னி ஐ எம் சோ சாரி, யாராலையும் உன்னை என்கிட்ட பிரிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் சார் இங்க இருக்காரு. உள்ள இருக்காரு. ஹலோ மிஸ்டர் பிரபா சார். என்ன இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிரக்யா தனியில மூழ்கி போன விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? ஆ, அவங்க நேத்து அபியோட கான்சர்ட்க்கு வந்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? சார், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சடனா நடந்துருச்சு. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்கேயோ காணாம போயிட்டாங்க. அண்ட் அவங்க பேச்சு வித்தியாசமா இருக்கு, ட்ரெஸ்ஸிங் வித்தியாசமா இருக்கு. சார் சார் அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு எனக்கு பயமா இருக்கு சார். பிரபா, அது 24 ஹவர்ஸ்க்குள்ள எஃப்ஐஆர் லான்ச் பண்ண முடியாது. ஆனா அவங்கள தேட கண்டிப்பா முயற்சி பண்றோம். எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது சார். சார் ப்ளீஸ், நீங்க உடனே அவங்கள தேடுங்க சார். சீக்கிரமா அவங்களோட வேற போட்ஸை கண்டுபிடிங்க ப்ளீஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிரபா. நாங்க ஃபுல்லா முயற்சி பண்றோம். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு ஷேர் பண்றோம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஷோர். நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல நல்லா கேட்டுக்க. உன் நோக்கம் என்ன, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா நீ நினைக்கிறதெல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாது. என்னால ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது. என்னால இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ண முடியாது. நான் அப்படி கிடையாது. நீ இப்ப பேசுறது ரொம்ப தப்பு பொன்னி. நீ நான் பண்ண சொல்றல அதான் தப்பு. என்னால அப்படி பண்ண முடியாது. தெரிஞ்ச என்னால தப்பு பண்ண முடியாதுன்னு சொல்றேன். உனக்கு வேற வழி இல்ல. நான் இப்ப சொல்றத நீ பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இது பாரு, இதெல்லாம் நான் சொல்லல, நம்மள படிச்ச அந்த ஆண்டவன் உன்கிட்ட சொல்ல வைக்கிறான். உன் சேரனை கூட்டிட்டு போக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா அங்க டாக்டர் ஷீலாவை பார்த்தேன். ரொம்ப நல்ல டாக்டர் அவங்க. அப்படி பேச்சு வாக்குல ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. சின்ன பையனுக்கு தெய்வம் இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சிருக்க கூடாது. அந்த சின்ன இதயத்துல ஓட்டையா, யூ நோ, ஐ வாஸ் இன்டு டியர்ஸ். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த பொண்ணு அந்த கடவுளையே குத்தம் சொல்ல மாட்டேங்கிற. அப்படி இருக்கும்போது என்ன இப்படி குத்தம் சொல்லுவா? திங்க் அபவுட் இட். அந்த சின்ன பையனை உனக்கு காப்பாத்தணும்னு தோணல? நான் சொல்றத நீ ஒழுங்கா செஞ்சினா அந்த பையனை நீ காப்பாத்தலாம். நான் குடுக்கற பணத்தை வச்சு அவனுக்கு நல்ல மாதிரி ஆபரேஷன் பண்ணலாம். பாவம், அவனை கஷ்டப்பட்டு நீ தானே வளர்க்குற பொண்ணி. ஐ எம் ஷூர் உங்க அக்கா சாகும்போது அவகிட்ட நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்ப. அவங்க கிட்ட கொடுத்த வாக்க நீ காப்பாத்தணும் தானே? ஏன்னா நீ அவனோட சித்தி இல்ல. சித்திய கிட்டத்தட்ட அம்மாக்கு சமம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பையனை காப்பாத்துறேன்னு உங்க அக்கா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி ஒன்னத்துக்கும் உதவாத நேர்மையை புடிச்சு தொங்கிக்கிட்டு அந்த பையனை நீ சாக விட்டுருவியா? அவனுக்காக நான் சாகவும் தயாரா இருக்கேன், சாகடிக்கவும் தயாரா இருக்கேன். ஆனா அவனை இப்படி சாக விட மாட்டேன். Oh my God, I know பொன்னி, I know. நீ ஒரு வடிகட்டின முட்டாள், ஆனா செல்ஃபிஷ் கிடையாது. உன்னை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? What a striking resemblance with பிரக்யா. அந்த பிரக்யா கூட உன மாதிரியே தான். அவளுக்கும் கொஞ்சம் கூட செல்ஃபிஷ்னஸே கிடையாது. எப்ப பாரு மத்தவங்கள பத்தியே யோசிக்க வேண்டியது, உறவை பத்தி யோசிக்க வேண்டியது, யாருக்காவது ஏதாவது நல்லது செய்யணும்னே சொல்லிட்டு இருப்பா. பிளா 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 பிளா. யூனோ, அவளோட இந்த குவாலிட்டி எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்கும். இந்த பாரு, உறவை ஏற்படுத்துறது, அதை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் உன்னால முடியாது. ஏன்னா உனக்கு உறவுனா என்னன்னு தெரிஞ்சிருந்தா உன் அண்ணன் கூட ஒழுங்கா இருந்திருப்ப. என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன்ல, உன்னை பத்தியும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரியே உங்களையும் உங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு எப்படி என் பசங்களை தவிர வேற யாரும் இல்லையோ, உனக்கும் அண்ணனை தவிர வேற யாரும் இல்ல. ஆனா என் பசங்க தான் எனக்கு உசுறு. நீயும் உன் அண்ணன் அப்படி நினைக்க மாட்டேங்கிற. கூட பிறந்த அண்ணனுக்கே எப்படி துரோகம் பண்ண நினைக்கிறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அட, பேய் கூட ஏதாவது ஒரு வீட்டை விட்டு வைக்கும். ஆனா நீ உன் வீட்டையே விட்டு வைக்க மாட்டேங்கிற. இந்த பாரு, ஒருவேளை உனக்கு உன் அண்ணனோட பணம் தான் முக்கியம் நீ நினைச்சேன்னா நீ பணத்து மேல பைத்தியமா இருக்கேன்னு உன்னை விட்டுருப்ப. ஆனா அப்படி இல்ல. உனக்கு உன் அண்ணனோட பொண்டாட்டி, அவங்களோட என்ன பிரச்சனைன்னு தான் புரிய மாட்டேங்குது. அவங்க தான் இறந்துட்டாங்கல்ல. அவங்கள உங்க அண்ணன் எவ்வளவு விரும்புறாரு. அப்படி இருக்கிறப்ப உன் அண்ணன் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம் நீ நினைக்க வேண்டாம். ஆனா நீ என்னத்துக்கு உங்க அண்ணனுக்கு இவ்வளவு கெடுதல் நினைக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவளால தான் என் காதல் என் கைய விட்டு போச்சு. எப்படி நீ உன் 2 பசங்க மேல உயிரே வச்சிருந்தே அதே மாதிரி தான் என் அண்ணன் என் மேல உயிரை வச்சிருந்தான். எனக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான். நான் என்ன சொன்னாலும் சரி, யோசிக்காம செய்வான். நான் தான் அவனுக்கு உலகமே. நான் கேக்குறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையானதை அவன் செஞ்சிருவான். எல்லாமே நல்ல மாதிரி தான் போயிட்டு இருந்தது.
தனு என் அண்ணன் லைஃப்ல இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பிரக்யா எப்ப என் அண்ணன் லைஃப்ல நுழைஞ்சாலும் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. என் அண்ணன் தனுவை லவ் பண்ணிட்டு இருந்தான், நான் பிரபாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் பிரபாவை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அவனை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு பார்த்தேன். ஆனா பிரபா வேற ஒருத்தைய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார் தெரியுமா? பிரக்யாவோட தங்கச்சிய, அம்முவ. பிரபாவையும் அம்முவையும் பிரிக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்ன முயற்சி பண்ணாலும் எல்லாமே ஃபெயிலியர் தான். அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபா என் காதல ஏத்துக்கவே மாட்டான்னு எந்த நிமிஷம் நான் உணர்ந்தனோ அந்த நிமிஷமே பிரபாவை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன், அவன் இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு அவனுக்கு புரிய வச்சு எப்படியாவது அந்த அம்மாவை அவன் கிட்ட இருந்து பிரிக்கலான்னு முயற்சி பண்ணேன். அதனால தான் நான் அண்ணனுக்கும் அந்த பிரக்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே பிரபாக்கும் எனக்கும் என் அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சிருவான், அந்த பிரக்யாவை அண்ணன் கிட்ட எப்படியாவது பிரிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற. என் கனவு கலைஞ்சு போச்சு. திங்ஸ் சேஞ்ச்டு பொன்னி, திங்ஸ் சேஞ்ச்டு. அந்த பிரக்யாவால தான் என் லைஃபே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மத்தவங்களுக்காக தான் அவ வாழ்வா, மத்தவங்களுக்காக தான் அவ வேலை செய்வா. என் அண்ணன் இருக்கான் பாரு, அவன் சரியான இன்னசென்ட். அவ்வளவுதான். இந்த பிரக்யாவோட கேரக்டர் பிடிச்சு போய் அவ ஒரு நாள் இவளை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். அண்ட் என்னோட லைஃப் நாசமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் டோட்டலா மாறி போச்சு. என் அண்ணனுக்கு அந்த பிரக்யாவை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அவனோட தங்கச்சி அவன் கண்டுக்கவே இல்லை பொன்னி. எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. எனக்கு எல்லாமே என் அண்ணன் தாங்கிற விஷயத்தையும் அவன் மறந்துட்டான். தங்கச்சினா உயிருங்கிற விஷயத்தையும் அவன் மறந்துட்டான். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிரக்யா தான். அந்த பிரக்யாவால தான் பொன்னி நான் என் அண்ணனுக்கு எதிரியா மாறினேன். நான் என்ன சொன்னாலும் என் அண்ணன் கண்ணுக்கு தப்பாவே தெரிஞ்சது. ஆனா அந்த பிரக்யா என்ன சொன்னாலும் அது கரெக்டா தெரியும். அந்த பிரக்யாக்காக என்னையே அடிச்சான் தெரியுமா? அடிச்சதோட மட்டும் இல்லாம என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டான். என் ஃபேமிலி முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டான். இது எல்லாத்துக்குமே அந்த பிரக்யா தான் காரணம். அந்த பிரக்யாவால நான் என் அண்ணனை ஒரேடியா இழந்துட்டேன். என் லைஃப்ல நடந்த அநியாயத்துக்கு எல்லாமே அந்த பிரக்யா தான் காரணம். லவ்லயும் வார்லயும் எல்லாமே ஃபேர்னு சொல்லுவாங்க. என் லவ்க்காகத்தான் நான் வாழவே ஆரம்பிச்சேன். அதனால அந்த பிரக்யாக்கு இப்படி நடந்ததுல ஒன்னும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அவளுக்கு இது தேவைதான். ஏன்னா என் உயிருக்கு உயிரான 2 பேரை நான் இழந்திருக்கேன். பொண்ணு அளவுக்கு அதிகமா விரும்புற என் அண்ணன், இன்னொன்னு என் உயிருக்கு உயிரான பிரபா. அதனால தான் அந்த பிரக்யாவை என் அண்ணன் லைஃப்ல இருந்து ஒரேடியா பிரிச்சுட்டேன். நான் என் பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ அப்படி நடக்க விடல. அவ வேணும்னே பிரபாக்கும் அவளோட தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அதனால தான் நான் அவ தங்கச்சியை கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் பிரக்யாவையும் முடிச்சிட்டேன். அந்த பிரக்யா எப்பேற்பட்ட கேடி தெரியுமா பொன்னி? அவ போறதுக்கு முன்னாடி என்ன பத்தின உண்மை எல்லாத்தையும் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. அதனாலதான் என் அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். நான் என் அண்ணனை இழந்துட்டேன். எல்லாமே அவளால தான் நடந்தது. இப்ப சொல்லு பொன்னி, நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணுதா? ஆக்சுவலி தப்பானவ அந்த பிரக்யா தான். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மத்தவங்க வாழ்க்கையை நீ கெடுக்க நினைச்சா உன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லாவே இருக்காது. புரியுதா உனக்கு? சரி, நீ நினைச்சது நடக்காம போயிடுச்சு. ஆனா நீயும் அவங்களுக்கு கெடுதல் தானே நினைச்சிருக்க. நீ என்ன சொல்ல வர பொன்னி? இத பாரு, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ உன் மனசோட சந்தோஷத்துக்காக ஒருத்தங்களை அநியாயமா கொன்னுட்ட. அதனால உன் மனசு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உன் கையில தான் ரத்த கடை இருக்குல்ல. நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பிரபா சந்தோஷம் தான் உன் சந்தோஷம் நினைச்சிருந்தா நீ அந்த மாதிரி பண்ணிருப்பியா? அது எப்படி அந்த பிரக்யா மாதிரியே பேசுற? இத பாரு, நான் யார மாதிரி பேசுறேன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன்.
ஒருவேளை பிரபா சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம் நீ நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருந்திருப்போம். நீ சந்தோஷமா இருந்திருப்ப, உன் அண்ணன் சந்தோஷமா இருந்திருப்பாரு. பாவம் அந்த பிரக்யாவும் உசுரோட இருந்திருப்பா. ஏய், அவளோட சந்தோஷத்தை என்னால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? என் காதல இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு என்ன வாட சொல்றியா? என் பிரபா அந்த அம்மு கூட எப்படி என்னால பார்க்க முடியும் சொல்லு? என் பிரபா எனக்கு மட்டும் தான் சொந்தம், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பொண்ணுக்கு போய் சொல்ல தெரியாது. நான் உன்கிட்ட இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுட்டு நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன் கோவம் பிரபாவை இழந்துட்டோன்னு இல்ல, உன்னோட கோவம் நீ தோத்து போயிட்டேங்கிறதுனாலதான் வந்தது. Shut up. நான் தான் சொன்னேன்ல நீ கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா என்கிட்டயே திரும்பி ஏன் மைண்டியை டைவர்ட் பண்ண பாக்குறியா? இந்த பாரு, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. நான் மனசாலதான் யோசிப்பேன். சரி, ஓகே. உன்னோட இந்த மனசையும் அந்த மர மண்டையும் ரெண்டையும் ஒன்னா வச்சு நான் சொல்றதை யோசி. இப்ப நான் சொல்ல போற கதை உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜாவோட உயிர் கிளிக்குள்ள இருந்தது. அந்த ராஜா நீயா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னோட உயிர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? உன்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். இனிமே ஆக்ஷனை தான் பார்ப்பேன். நான் சொல்ல போறது கவனமா கேளு பொன்னி. எனக்கு என் லைஃப் திரும்பவும் கிடைக்கும், உனக்கு உன் சேரனும் திரும்ப கிடைப்பா, அதோட பணமும் கிடைக்கும். சோ இட்ஸ் a டீல். லைஃபுக்கு பதிலா லைஃப். நீ என்ன காப்பாத்தினா நான் உன் சேரனோட உயிரை காப்பாத்துவேன். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீ செய்யலன்னா சேரனையும் கொன்னுடுவேன், உன்னையும் கொன்னுடுவேன். பாவம் அந்த பொண்ணு சித்ரா, நீங்க ரெண்டு பேரும் இல்லாம எப்படி வாழ்வா? அத பத்தி யோசிச்சு பாத்திருக்கியா? இது பாரு, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணிடாத. அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால உசுரோட இருக்க முடியாது. என் அக்காவோட பசங்க அவங்க. இந்த உலகத்துல எனக்கு அவங்கள விட்ட வேற யாரும் கிடையாது. அவங்கள எதுவும் பண்ணிடாத, அவங்கள விட்டுடு. சாரி பொன்னி, இப்போ உன்னோட சோ கால்டு விதியும் உன்னோட லட்சியமும் என் லைஃபோட லிங்க் ஆயிடுச்சு. பிரக்யாக்கு நடந்த மாதிரி உனக்கு ஆயிடக்கூடாது பாத்துக்க. அவளால தன்னையும் காப்பாத்திக்க முடியல, தங்கச்சியும் காப்பாத்த முடியல, ஆனா ஒன்னால உன் குழந்தைங்களை காப்பாத்த முடியும். நீ தப்பு பண்றேங்கிற எண்ணத்தை உன் மனசுல இருந்து அழிச்சிட்டு பொன்னி, நம்மள சார்ந்தவங்களை காப்பாத்துறது தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான வேலை. வா அபி, ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன நடக்குதுப்பா? அவளை பத்தி எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. அது பிரபா போலீஸ் கிட்ட போயிருக்கான்ல, அவன் உனக்கு போன் பண்ணானா? ஏதாவது தெரிஞ்சுதாமா? இல்ல பாட்டி, அவனுக்கு எதுவும் தெரியல. பிரபா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவன் ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அபி, ஆனா நாம ஏதாவது செய்யலாம்லப்பா. நாம போய் அவளை தேடுவோம். ஆனா நம்ம எங்க போவோம்? எங்கேன்னு அவளை தேடுறது? அக்கா, ஒருவேளை அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ? இல்ல, அவ அங்க இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? நான் அவங்களோட பேசும்போது சும்மா அவங்கள கேட்டேன், ஆனா அவ அங்க இல்ல. பேசும்போது சும்மா கேட்டேன்னா நீ அவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல பாட்டி. அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லிதானே ஆகணும். நான் இப்பவே போன் பண்றேன். இல்ல கிராணி, வேண்டாம் ப்ளீஸ். அவங்களுக்கு நீங்க கால் பண்ணாதீங்க. எதுக்கு அபி? கிராணி, அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுல ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அவங்க ஹார்ட் பேஷண்ட். இப்பதான் அவங்க பொண்ணு திரும்ப வந்திருக்கான்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப போய் நாம அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா என்ன வேணா நடக்கலாம். அதனாலதான் நாம இதை சொல்லாம இருக்கிறது பெட்டர். இங்க பாரு, நாம சொல்ல மாட்டோம் தான், ஆனா அவங்களுக்கு எப்படியாவது விஷயம் தெரிய வரும்ல. இந்த விஷயம் இப்ப நம்மள தவிர வேற யாருக்கு தெரியும் பாட்டி? பாட்டி, இந்த விஷயத்த நாம அவங்க கிட்ட சொல்லதான் போறோம், ஆனா இப்ப இல்ல. அக்கா, ஒருவேளை இந்த விஷயத்த நம்ம சொல்லாம கூட இருக்கலாம். பிரக்யாவே திரும்ப வந்துடலாம்ல. ஆமா ஆமா, அப்படியே நடக்கணும். அவ திரும்ப வீட்டுக்கு வந்துடணும். இதோ பிரபா வந்துட்டான். பிரபா, ஏதாவது தெரிஞ்சுதா? இப்போ வரைக்கும் தெரியலடா. பிரக்யா காணாம போயிட்டா நீ அவங்க கிட்ட சொன்னியா இல்லையா? நான் சொல்லிட்டேன் அபி. ஆனா பிரக்யா காணாம போகி 24 மணி நேரம் ஆகலல்ல. ஒருவேளை யாராவது மிஸ்ஸிங்னா போலீஸ் ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்டே ஃபைல் பண்ணுவாங்க. ஒருவேளை போலீஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அடச்சே. அட கடவுளே, அவ்வளவு லேட்டா? அதுக்குள்ள பிரக்யா நம்மளை விட்டு தூரமா போயிட்டானா அப்புறம் நாம எப்படி அவளை தேடுறது? ரொம்ப கஷ்டமாயிடும்ல.
ஷோ, இப்போ என்ன பண்றது ஒன்றும் புரியல. என்ன பண்றது? பிரபா, நீ ஒன்று பண்ணு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணு. மீடியாவில் இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நீ இன்வைட் பண்ணு. பிரஸ் கான்ஃபரன்ஸா? ஆமா, போலீஸ் பண்ண முடியாத வேலையை இந்த மீடியா பண்ணுவாங்க. பிரக்யா காணாம போயிட்டான்னு அவங்க கிட்ட சொல்லுவேன். பிரக்யாவை தேட ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்பேன். ஆனா அபி, அப்படி பண்ணா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிரும்ல. எல்லாருக்கும் தெரியட்டும் பாட்டி. மீடியா இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரிய வைப்பாங்க. ஒருவேளை என்னோட ஃபேன்ஸ்க்கு பிரக்யா காணாம போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சா அவங்களும் தேடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அபி, இது உன்னோட இமேஜ்க்கு நல்லது இல்லையடா. ஏதோ ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் நினைச்சு கிண்டல் பண்ணுவாங்க. பிரபா, என்னோட இமேஜை பத்தி எனக்கு கவலையே இல்லடா. என் ஃபேன்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். இதை விட ஈஸியா அண்ட் கன்வீனியன்டான வழி வேற எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்குது. போலீஸ் தேடுற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. நான் ஒன்று பண்றேன். நான் இந்த விஷயத்த சோஷியல் மீடியால போட்டுறேன். அண்ட் பிரக்யாவை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் கேஷ் பிரைஸ் தரேன்னு அனௌன்ஸ் பண்றேன். சரி, ஓகே. நீ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணு. நான் நியூஸ் சேனல்ல ட்ரை பண்றேன். இன்னைக்கு சாயங்காலமே இந்த விஷயம் நியூஸ்ல வரதான் போதும்.